இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. எங்களுக்குள்ள ஃபைட்டிங் ஏற்படுத்திட்டீங்க. இந்த முத்தமிழ் மகாநாட்டுக்கு நீ அழைச்சார், கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபோன் இருந்தார். அப்புறம் ஏசிடிசிலாம் அனுப்புனார். அவர் தீனாமுனா கட்சியை சேர்ந்தவர். என்னன்னா அவர் தீனாமுனா கட்சியில இருந்தா கரை வெட்டி தான் கட்டணும். இதுவரை இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்களையே எல்லாம் கரை வெட்டி கட்டின அமைச்சர் தான் பார்த்தோம். அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார். இது எனக்கு பெரிய வெற்றி. அவ்வளவுதான். கரை வெட்டி கட்டியவரை காவி வேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார். நல்லா செஞ்சிருக்காரு. எல்லாரையும் வரவழைச்சு சிறப்பு செஞ்சார். அதை விட இன்றைய தினம் இங்க வந்தாருன்னா தர்மயாதீனத்துலதான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி. தர்மயாதீன மகாவித்வான் தண்டபாணி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர். அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்த உடனே நான் தர்மயாதீனத்தில் இருந்தப்ப தண்டபாணி தேசியர் சாமி, நான் அங்கே கட்டில சாமி இருந்தேன். எனக்கு அதை அங்கே டெஸ்கால கண்பாடு. உடனே அந்த இதை எடுத்து சாமி டாக்டர் சன்னியானுக்கு ஆசீர்வாதம் கவர்ந்து. ஆக ஒரு ஆதீனம், ஒரு மகாவித்வான் அவர் தண்டவாணி தேசியரை உருவாக்கிச்சு. அவர் தான் கலைஞர் உண்டாக்கிட்டாருன்னு அப்பேற்பட்ட சிறந்த ஆதீனம். இங்க பல்லக்கை பத்தி கூட சொன்னாங்க. எங்க சன்னிதானம் நடக்கவும் செய்வாரு. பல்லக்கு ஒரு பொருட்டல்ல, அவருக்கு ஒரு சம்பிரதாயங்கள் தான் பல்லக்கில் ஏறுறாங்க. அதை நடக்கவும் செய்வாரு, பல்லக்கில் ஏறவும். அதை நம்முடைய அமைச்சர் புரிந்து கொள்வார்கள். இந்த கோயிலுக்கு கூட எனக்கு பேச வாய்ப்பு இல்லை. இந்த கோயில் கூட நிறைய குத்தகைதாரர்கள் இருக்கிறாங்க. நான் நேற்றே சொன்ன குத்தகைன்னு கேட்டால் குத்தகை தான் வரும். அது கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை தராத ஒரு தொடக்கு என்ன, அது என்ன செய்யணும்? சாட்டையை எடுக்கணும். சாட்டையை வீசி குத்தகைதாரரை ஒரே அமுக்கி குத்தகை மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கும்பாபிஷேகம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? குத்தகைதாரர்கிட்ட கேட்கணும். குத்தகைதாரர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும். அது என்ன சாட்டைன்னா சட்டம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி அந்த குத்தகையை அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபுவானவர் நம் பாபாவாக இருப்பாருன்னு சொல்லி. ஆன்மீக பணியில தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்காதீங்க.